மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய 72வது பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 23 அணிகள் சார்ந்து சார்பு அணிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் போட்டி ஒரு 2 நாட்கள் நம்முடைய அணியினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனுடைய ஏற்பாட்டில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து எல்லாம் வருகை தந்து இன்னைக்கு ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக ஒரு குடும்பத்தில் நம்ம குடும்ப தலைவருக்கு ஒரு பிறந்தநாள் வரும்போது எப்படி குடும்பமே சேர்ந்து கொண்டாடுமோ அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விளையாட்டு போட்டி முடிஞ்சோன்னா அவங்க திருப்பி அவங்க வேலைக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் 85 அரசு பள்ளிகளை மூட அரசு திட்டமிட்டு இருப்பதாக இல்லை இப்போ இன்னைக்கு தான் இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருவீங்க. ஒரு ஆங்கில பத்திரிகை கூட அதுக்கு மறுப்பு செய்தி வந்திருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமாவும் அது மறுப்பு செய்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது தவறான செய்தி. அதை நீங்கள் எதுக்கு எடுத்துக்க வேணாம். பட்டுக்கோட்டை நடுவிக்காடு பகுதியில் சிபிஎஸ்இ மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத முடியாத ஒரு நிலை இருக்கு. ஆமாம், இப்போ அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கன்வின்ஸ் ஆகி NIOS படி அக்டோபர் மாதம் எழுதுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பிள்ளைங்களை சேர்க்கும்போது முதல்ல அந்த ஸ்கூல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல்லாம் வாங்கியிருக்கா எல்லா வகுப்புக்குங்கிறத பார்க்கணும். 8ஆம் வகுப்புக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு 10ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்கன்னா அந்த பெற்றவங்களுக்கான அந்த தனியார் பள்ளியோட மோகம் இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணால் எந்த பள்ளிக்கூடத்தில் வேணால் படிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களை சேர்க்கும்போது பிள்ளைங்களோட பெற்ற பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்பந்தமானது. ஆனால் பள்ளிக்கூடத்தை பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும். இருந்தாலும் என்ன சொன்னால் என்னதான் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அது இன்னைக்கு அவங்க அங்கீகாரம் பெறாமல் இருந்தாங்க என்று சொன்னாலும் பக்கத்தில் இருக்க எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிஷன் போட சொன்னால் இமீடியட்டாக நான் ஹால் டிக்கெட் தரி நான் என் பிள்ளைங்க நான் எழுத வைக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அவங்க சொன்னாங்க இல்லை சார் நாங்கள் CBSEயில் பிள்ளைங்க படிச்சதுனால நாங்கள் அக்டோபர் மாதம் NIOSல நாங்கள் படிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய பிரைவேட் ஸ்கூல் டைரக்டர் மூலமாக இந்த ஸ்கூல் மேலே ஒரு ஆக்ஷன் எடுங்க. என்னதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குதோ கொடுக்காது ஏமாந்தது நம்ம பிள்ளைங்களா இருக்கிறது உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது தெரியாது.